தம்பி தம்பி என்ன மத்து வாட தம்பி தூத்து காலங்காத்துல புத்தி காமிச்சிட்டியா? நீ இப்படி கேப்பாடு தெரிஞ்சதா? வாடகை எடுத்து வச்சிருக்க. ஒன்னா தேதியான நச்சரிப்பிய பிளாடி ஃபுல் நான்சென்ஸ். தம்பி இந்த மாசத்து வாடகை 25 ரூபாய் சேர்த்து காட்டனே. எதுக்கு சேர்த்து கொடுக்கணும்? நியாயப்படி பார்த்தா நீ தான் பாதி வாடகை கொடுக்கணும். ஏன் இந்த வீட்டை எனக்கு தனியா வாடகை விட்ட? ஆமா, ஆனா அனுபவிக்கிறது எல்லாமே நீ உன் பொண்டாட்டி தானையா? தம்பி உன்னை கேட்டுக்கிட்டு தானே இப்படி சின்ன ஓரமா இருக்கிறேன்னு சொன்னேன். ஏதோ ஒரு நாள் மழை வந்தது, தங்கிக்கிறேன்னு கேட்டேன். போனா போதும் விட்டுட்டேன். அப்புறம் இங்கே அடுப்பத்து வச்சுக்கிறேன், இங்கே தூங்கி வைக்கிறேன். போதா வரைக்கும் ராத்திரி பூரா அந்த கிச்சு 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 ஒரே லூட்டி அடிக்கிறீங்க. ஒரு வயசு பையன் தூங்க முடியுதா? இந்த வயசுல உனக்கு என்ன லூட்டி விட்டு கிடக்குது? என்ன ரூட்டி அடிச்சு என்ன பண்றது? ஒரு குழந்தையா குட்டியா? என்னடி வயசாயிடுச்சு? எல்லாம் நேரம் ஒரு சுமாரு. எப்ப உன்னை பொழில கொண்டு வச்சதுக்கு அப்புறமா? சிஸ்டர் சிஸ்டர் வந்துட்டேன் பிரதர். குட் மார்னிங் சிஸ்டர். இந்தாங்க சிஸ்டர். அந்த ரேஷன் கார்டு கொஞ்சம் பார்க்க சொன்னேனே. சொல்லியிருக்கேன், ஏற்பாடு பண்ணிடுறேன். சக்கரை கேட்டனே, மறந்துட்டியா? போய் பார்த்து வந்துடுறேன் சிஸ்டர். குட் மார்னிங். குட் மார்னிங். மேடம் டீ சாப்பிட்டு போங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு, அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். வணக்கம் தம்பி. வணக்கம் 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 தலைவரே. வணக்கம். இந்தாங்க பேப்பர். இந்தாங்கம்மா. நான் வரேன் தலைவரே. ரஹீம், ஒரு வாரமா நம்ம காலனிக்கு தண்ணியே வரலையாம. நானும் ஆபீசர் பார்த்து சொல்லிட்டு வந்தேன், பொருத்தனை வந்த பாட்டு இல்லையே. எதுக்கும் நீ இன்னொரு தடவை போய் சொல்லிட்டு வந்து. சரி தலைவரே. தலைவரே அங்க பாருங்க, தண்ணீர் ஆறி போகுது. ஆமா, உடனே போய் மடக்கு போ. ஏக்கா ஏக்கா, தண்ணி லாரி வந்துருச்சு. நீ போய் லைன்ல போடு, நான் வரேன். சீக்கிரம் வந்துரு. ஐயோ, திடீர்னு தண்ணி வந்துருச்சு. ஊரே தண்ணி பிடிக்க தூங்குறியா? வாடி. இந்த வயசுல கூட என்ன நிம்மதியா தூங்க விட மாட்டேங்கறியே. தாசமத்து போறவனே. சிஸ்டர் என்ன 3 வடை? எல்லாரும் 2 வடை தான். யோ, என்னமோ உங்க அப்பா விட்டு சொத்து மாதிரி. கவர்மெண்ட் தண்ணி விடுறதுக்கு நீ என்ன ரூல்ஸ் பேசுற? உடையா தண்ணியா? ஏய், ஏன் கொடுத்தே தட்டி விட்டா? இரு, என் வீட்டுக்காரரை கூட்டிட்டு வந்து உன் நெஞ்சில இருக்கிற மஞ்சா சொத்தை எடுத்து சொல்றேன். கிழிச்சா. என்ன 4 கூட? எவனால காமாரி சோவானேடா. வாடா வந்து கத்திக்கிடா. யாம் போட்டு தண்ணி லஞ்சன அவடாவே. வீட்டோட ஒய்ஃபுக்கு தண்ணி அந்த ஏரியால எவனுக்கு தண்ணி கிடையாதா? ஓடுறா. அவன்டா. ஏடா, நான் நினைச்சா செம்பர் வாக்க ஏரியா அடிச்சு உனக்கு தெரியுமா? உனக்கு வாடா. ஏய், நான் தானே தண்ணி விட மாட்டேன்னு. என்னடாப்பா இந்த பீட்டு மோதுற சிட்டில இருக்கிற 10,000 ஆட்டோ ஓடாது. டவுனே ஜாமாய் போந்திருமா உனக்கு? நான் நினைச்சேன் என்ன தெரியுமா? உன் தலையே இருக்காது. பாத்தியாடி? அட நாசமா போறவன என்னையா அடிக்கிறேன்? ஒரு மனுஷன் ஆத்திர அவசரம் கோபப்பட்டா உன்னை தள்ளி விட்டதா? இவ்வளவு கூட்டமா இருக்கான்னு சொல்ல வேணாமா நீ? சரியா, நாம இடத்த ரோடுக்கு வந்து பாரா. இந்த வந்துட்டேன். என்னடா பண்ணுவ? ஆம்பளை நடு ரோடுக்கு வந்து பாரா. ரோடு வந்துட்டா. இங்க வந்தா வீட்டு வரைக்கும் வந்து பாரா. பாடி பாடி. ஏதாவது பேசினா தொலைச்சு விடுவேன். ஒன்ன பத்தி பத்தல முண்டாடிக்கு தண்ணி இல்ல நான் பத்தா பேசுறேன். என்ன தட்டற? ஓங்கே தட்டற, ஏங்க தட்டற? ஆலஞ்சாவு நூலஞ்சாவு வாடா. என்ன தகராறு? என்ன தகராறு? தலைவரே, சுத்தி வளைச்சு பேச விரும்பல. இந்த திருமணம் கால்ல ஒண்ணு இவன் இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். முடிவு சொல்லுங்க. இத பாருப்பா, ரஹீம் ஒரு பட்டதாரி. தன் சொந்த வேலையெல்லாம் விட்டுட்டு தண்ணீர் ஆரிய மடக்கி நல்ல மனசோட எல்லாரும் குடிநீர் நீர் சப்ளை பண்றான். இவங்கிட்ட போய் தகராறு பண்றீங்க. என்ன தலைவரே, நீங்களும் புரியாம பேசிக்கிட்டு ஏன் முண்டாடிக்கு தண்ணி இல்லங்கிறவே யாரு? இத்தனை பேருக்கு தண்ணி விட்டுட்டு என் ஒய்ஃபுக்கு மட்டும் தண்ணி இல்லைன்னா இந்த வீட்டு மட்டும் இடிச்சா வேணாம். தலைவரே, எல்லாருக்கும் 2 குடம் தண்ணி தான் விடுறோம். இவன் பொண்டாட்டி மட்டும் 3 குடம் கேட்டு தகராறு பண்ணுது. எப்படி தலைவரே? 3 குடம் கேட்டாளா? கேட்க மாட்டாளா? ஏண்டி 3 குடமா கேட்டா? ஆமா. எதுக்கு? 2 குடம் எனக்கு, 1 குடம் புள்ளை கால் கழுவுறதுக்கு. ஏண்டி அவன் குடிக்கவே தண்ணி இல்லாம அலையறா, உனக்கு குண்டி கழுவ தண்ணி கேக்குதா? பாடி. ஐயோ, எட்டி வளைச்சிட்டானே பாவி. உன் கால்ல கட்ட முளைக்க. ஐயோ, இந்த நாயத்தை கேட்க யாருமே இல்லையா? பாடி போற போக்கு. தலைவரே நீங்க போங்க. மனுஷக்கு நீங்க போங்க தலைவா. போங்க தலைவா. பாய், இது தப்பா நினைக்க கூடாது. நம்ம எல்லாம் பங்காளிங்க. சலாம் அலைக்கும். அலைக்கும் சலாம். ஆட்டோக்கு ஒரு மீட்டுனா
நாயத்துக்கு ஒரு பீட்ரு கரெக்டா இருப்போம் போங்க எல்லாருக்கும் 2 குடம் தான் கரெக்டா லைன் இல்ல போ கீழ இல்ல அவனை அண்ணன் அஞ்சா சிங்க கூப்பிடாரு கூப்பிடு சரி என்ன போ வீந்தாரை கண்டார் மனதுக்கும் செய்திக்கும் அண்ணன் கூப்பிடுறாரு. அண்ணனா யார் அண்ணன் என்னது யாரு அண்ணனாவா? அண்ணா அஞ்சாவது சிங்கத்தை பார்த்து யாரு அண்ணனா கேக்குறேன்? அஞ்சாதா சிங்கமா சிங்க முடியல யோ, வாயா. போயா வரமுல வணக்கங்க டேய் 2 ஸ்டெப் கீழ இறங்கி நில்றா. என்ன ஆட்டோ ஓட்டுறியா? ஆமா இது என்ன வாடகை ஆட்டோவா? அந்த ஆட்டோக்கு நான் தாங்க ஓனரு என்னது ஓனரா? 3 டயரையும் ஒரு தார்பாயை நடுவ தொங்க விட்டா நீ ஓனரா? அப்ப டாடா பிர்லாவையில என்னடா சொல்றது? என்னங்க அநியாயமா இருக்கு அவங்க உங்க பொருளுக்கு அவங்க உங்க ஓனருங்க டேய், படுவா நீ ரொம்ப தம் கட்டுற. அடக்குடா. இனிமே ஓனருங்கிற வார்த்தை உன் வாயில இருந்து வரவே கூடாது. சரி ஒளிஞ்சு போ. தினம் ஆட்டோவில் நம்ம பசங்களை அழைச்சிட்டு போய் கான்வென்ட்ல விட்டுட்டு சாயந்தரமான பத்திரமா கூட்டி வந்து விடணும். என்ன ஏங்க டெய்லி பேசிக்கலாமா இல்ல மாசத்துக்கு பேசிக்கலாமா? என்னடா பேசிக்கிறது? துட்டுங்க பணம் பணம் இல்லாம ஓட்டு வாங்கியா பணமா? இந்த அஞ்சாசிங்க மருகுபாண்டி கிட்ட பணம் கேட்ட முத ஆள் நீதான்டா. நான் நினைச்சேன்னா இந்த ஏரியாவிலேயே நீ ஆட்டோ ஓட்ட முடியாது. ஆமா லைசென்ஸ் வச்சிருக்கியா? அரிசி புக் இருக்கா? என்ன அதெல்லாம்? ஏன் ஓட்ட காட்டலனா ஏன் ஆட்டோ ஏன் லைசென்ஸ் நீல பெரிய ரோடு இன்ஸ்பெக்டர் பாரதேசி நாயே வச்சிருக்கிறது ஒன்றே நான் ஆட்டோ சைட்டா நீங்க ரோடு இன்ஸ்பெக்டர் எடுத்தா பேசுவீங்களா? அடிச்சுனா தலை போய் ஆட்டோ ஓட்டிக்கும். சும்மா ஆட்டோ தொடர்ந்து கூப்பிட்டு வச்சு அடிக்கிறா நீ என்னை கேட்க ஆள் அனாதை நினைச்ச நீ என் பொண்டாட்டி இருந்தா நடக்கிறதே வேறடா உன்ன என்னைக்கு இருந்தா அந்த ரோட்ல நீ நடந்தா போய் ஆகணும் உன் மேல ஆட்டோ விட்டு ஏத்தா பாடுறா ஆடு என்னைக்கு இருந்தாலும் உசுறு ஏங்கடா பாத்துக்கிறா அவன் சொல்றத பார்த்தா விட்டு ஏத்தவன் ஏத்துவான் போல இருக்க. இதுக்கு தான் உன பாடி கடை வச்சிருக்கேன் நாயே. இனிமே வீட்டு பக்கம் வரக்கூடாது. ஓடி போய். அவசரப்பட்டு கையை நீட்டிட்டோம். எதுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் போல் இருக்கேன். சாரி சிஸ்டர் கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. இவனை தானே பிறந்த நாளே? ஆமா இந்தாப்பா. தேங்க்யூ. என்னுடைய வாழ்த்துக்கள். ஊது. Happy birthday to you. எம்மடி இந்தப்பா வட 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 சாப்பிடுங்க நைனா நைனா இந்தப்பா இந்த வட வட சாப்பிடு சாப்பிடு ஆளு பிடிச்சிருங்க பாரு பிள்ளைக்கு டயர் கூட போடாம பிச்சைக்கார வீட்டு பிள்ளைய மாதிரி விட்டுருக்கா பாரு எங்கடா வாத்தா நேரத்துல ஏய். அங்க குழந்தைங்க எல்லாம் அமனத்தோட கிடக்குது இங்க இருந்து புது பொண்ணு மாதிரி மினிக்கிட்டு இருக்க இங்க இருந்து 2 பக்கம் சிவப்பு இது என்ன தூக்கி நிக்குது ஏய், உனக்கு என்ன 16 வயசு பருவம் நினைப்பா பக்கத்து வீட்டுக்கு புதுசா குடி வந்திருக்கிறாக்காக என்ன விட 20 வயசு ஜாஸ்தி அவங்களே அப்படி ஸ்டைல் பண்ணும்போது நான் இதெல்லாம் போட்டா என்ன? ஓஹோ நீ அங்க பார்த்தா சேல் பண்ணிக்கிட்டு இருக்கியா? ஆமா இதெல்லாம் வாங்க காசு எதிரி உனக்கு ஆட்டோ கட்டுறதுக்கு டியூ பணம் வச்சிருந்தீல அதை எடுத்து வாங்கிட்டேன். என் பொழப்புல மண்ணலி ஓடியா பிள்ளை அமனமா உனக்கு பாவச்சு உனக்கு ரோசா உனக்கு அசிங்கமா உண்டு ஊரை பார்த்து அசிங்கமா போவேன் வேணாம் சொன்னாங்க எழுத்த பத்து என்ன அடிச்சிட்டேல நான் எங்க ஆட்டோ ஓட்டிட்டு போறேன் இனிமே அடிய பிள்ளைல விட்டு ஓடாத அடாதியா போகும் பிள்ளை வேணாம் எழுத்த பத்து பிள்ளை மன சத்தியம் பண்ண அடிக்க மாட்டேன் அம்மா அடியே அடிய ஒன்னா தனியா இருக்க முடியாது யாராவது பிடிக்கியா அடியே நின்று அடியே 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 எழுத்த பத்து அடியே எலிசபெத்து ஏன் எலிசபெத்து அடியாய் கதவை துறடி திருக்கி முந்த பகல்லையும் தூங்குறா ராத்திரி தூங்குறா சோதி கதவை இந்த மிரட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். அடி கேப் மாதிரி இவ்வளவு நேரம் முடிச்சுக்கிட்டா இருந்தியா நீ திருடி கதவை முடியாதியா நேத்து ரோட்ல என்ன துரத்தி துரத்தி அடிச்சேல அடிச்சது தப்புன்னு என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்பதான் என் கதவை திறப்பேன். என்ன அது மன்னிப்பா? இந்த பீட்டு கருத்தர்த்திய மன்னிப்பு கேட்டதுல நீ என்னடி கசுமாலாம் பக்காளி பண்ணி கதவை திறக்கல ஆட்டோவை உள்ள விட்டியாதி போய் ஆமா இந்த உதாரணங்களை நான் பயப்பட மாட்டேயா நீ லாரியா கொண்டு வந்து ஏத்தினாலும் நான் கதவை திறக்க மாட்டேன். பணியிலே கிடந்து சாவு 2 நாளைக்கு இறுக்கி கட்டிட்டு படுத்தினாதான் உனக்கெல்லாம் புத்தி வரும். திறக்கிறாள் அடிப்படியே செவத்தொலா இருக்குன்னு சொல்லி உன்னை கல்யாணம் பண்ண தப்பா போச்சுரி இப்படியே உன்னை வச்சுக்கிறேன். உனக்கு சொல்லி கொடுத்தது யாரு?
உன்னை தூண்டி விடுறது யாருங்கிறது பூரா எனக்கு தெரியும் வகையில காலையில வச்சுக்கிறேன் நானு. என்னப்பா பீட்டர் தனியா புலம்பிட்டு இருக்க, எதனா தகராறா? என் பிரதர்மா சார் உங்கள்கிட்ட சொல்றதுனால தப்பு இல்ல சார். நல்லா அந்த குடும்பத்தை கலஸ்தானுங்க சார், கலஸ்தானுங்க. என் முண்டாட்டி எத்தனையோ தடவை அடிச்சிருக்கேன், மிதிச்சிருக்கேன், உதச்சிருக்கேன். அவளும் பதிலுக்கு படத்தை கழிச்சிருக்கா சார். அப்படி இருந்து ஒரு நாள் கூட தனியா படுத்த கிடையாது. எவ்வளவு சேர்ந்தா படுப்பான். அப்படிப்பட்டவளை இந்த பக்கத்து வீட்டுக்கு வந்திருக்கா பத்தியா சின பண்ணி அவ கலஸ்தா சார், கலஸ்தா. பீட்டர் உன் சம்சாரமாவது பரவாயில்ல, படிக்காதவங்க. நம்ம வீட்டுல 4 எழுத்து படிச்சிருக்க புரிஞ்சுக்குமேன்னு பார்த்தா அவளும் அப்படித்தான் இருக்கா. ஏண்டி பக்கத்து வீட்டை பார்த்து நம்ம பர்த்டே கொண்டாடணும்னு கேட்டேன். அவ்வளவுதான், 2 நாளா மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு பேசவே மாட்டேங்கிறா. எனக்கு இன்னும் மனசே சரியில்லைப்பா. சார் உங்க குடும்பத்தையும் கெடுத்துட்டானுங்களா சார்? சத்தியமா கருத்து பண்ணு சொல்றேன் சார். இந்த டுபாகூர் இருக்கானே, மருகு பாண்டியா, மசூர் பாண்டியா, இவன் குடும்பம் இங்க இருக்க வரைக்கும் நம்ம குடும்பம் உருப்படாது சார். எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு இவனை 2 சொருகிட்டு உள்ள கூட போயிருவேன் சார். ஒண்ணு பிள்ளை இருக்கேன்னு பாக்குறேன் நான். இந்த அரசியல்வாதிகளை நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாதுப்பா. நாம தான் நம்ம பொண்டாட்டிகளை அங்கங்க போக கூடாதுன்னு சொல்லி கட்டுப்படுத்தி வச்சுக்கணும். சார் இப்பதான் சார் எனக்கு நல்ல ஐடியா வருது. என்னது? நாளைக்கு சண்டே உங்க ஒய்ஃபையும் என் ஒய்ஃபையும் நேர பேச்சு கூட்டி போய் ஒரே அமைக்க போறோம். அமுக்குறதா? அதான் சார், ஆளுக்கு ஒவ்வொரு பொட்டலத்துல பிரியாணியும் 10 முழத்துல மல்லிகைப்பூவும் 6 கிலோ அல்வாவும் வாங்கி கொடுத்து அவங்கள குஜால் படுத்திடும். ஐயோ நமக்கு இந்த பழக்கம் எல்லாம் இல்லப்பா. பழக்கப்படுத்திக்கங்க சார். யோ என்னையாது ஒன்னால இந்த ஐஸ்கிரீமோட சேர்த்து 150 ரூபாய் செலவாயிடுச்சு. 150 ரூபாய் போய் கஞ்சத்தனம் பண்றீங்களா சார்? என் பொண்டாட்டிக்கு பிரியாணி வாங்கி தர செலவே மாசம் 500 ரூபாய் வருது. இது வரைக்கும் வெளியே சொல்லிருப்பா சார்? பொம்பளைங்க வாய் அடைக்கணும்னா இந்த செலவுல பெருசுப்படுத்தக்கூடாது சார். இப்ப நம்ம கவர்மெண்ட் எடுத்துக்கங்க. கண்ணு இல்லாதவனுக்கு இலவச கண்ணாடி, காது 2மே இல்லாதவனுக்கு இலவச காது மிஷின், தண்ணியே வராத இடத்துக்கு இலவச வாளி குடம், இப்படி சின்ன சின்ன பொருளா வாங்கி கொடுத்து பல பெரிய பிரச்சனைகளை மறக்கடிக்கல. அந்த மாதிரிதான் சார் நம்ம பொண்டாடி சரியில்லைனா பொட்டு, பூவு, ஏர்பண்ணு, பிரியாணி, அல்வா, ஐஸ்கிரீம், இப்படி பல பொருளை வாங்கி கொடுத்து பல பிரச்சனைகளை சமாளிக்கிற சார். மக்களை எப்படி ஏமாத்தணுங்கிறத கவர்மெண்டே சொல்லி கொடுக்கும் போது கேவலம் 150 ரூபாய் பிரச்சனைக்கு போய் 150 தடவை புலம்புறீங்களே சார். வாங்க சார் போய் அசத்துவோம். சிஸ்டர் உங்களுக்கு என்ன பொருள் வேணும்னு என்கிட்ட லிஸ்ட் கொடுங்க, நான் தவணை முறையில் வாங்கி தரேன். ஒரு டிவி, ஒரு கிரைண்டர், ஒரு சின்ன மிக்ஸி. அக்கா அப்படியே ஒரு பிரிட்ஜுக்கு சொல்லுங்க. சோறாக்கி வச்சா ஒரு வாரத்துக்கு அப்படியே இருக்குமா, கெட்டு போகாதான். தினம் யாரு இதுங்களுக்கு ஆக்கி கொட்டிட்டு இருப்பா? ஆளுக்கு ஒரு ஃப்ரிட்ஜ், அவ்வளவுதானே சிஸ்டர்? போதும். மறந்துட்டேன் பாருங்க, துணி துவைக்கிற மிஷின் கொண்டு சொல்லி வைங்க, முடிஞ்சா அதையும் வாங்கிக்கலாம். போதுமா? போதும். அடி புறம்போக்கு பய வத்த மவளே, ஏண்டி உன்னை சொகுசா பீச்சு கூட்டி வந்து வாய் குறிச்சியா பிரியாணி வாங்கி கொடுத்து சாப்பிட சொன்னா உனக்கு துவைக்கிற மிஷின் ஆகணும், ஐசி வேற உனக்கு. குயில் பிரியாணி. யோ அங்கதான் தொல்லை தாங்க முடியல, நீங்க கூட்டு வந்திருக்கேன். இங்க வந்து லிஸ்ட் போட ஆரம்பிச்சிட்டீங்களா? சார் அவங்க கேட்டாங்க, நான் லிஸ்ட் போட்டேன். நான் என்ன சார் செய்யறது? அவங்க கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்தா நாங்க மொட்டை அடிச்சுட்டு தான் போனோம். நீங்க மொட்டை அடிச்சுட்டா போங்க, சன்னியாசியா போங்க, எங்களுக்கு என்ன? இத பாருங்க, இவ்வளவு நாள் பொறுத்தது போதும். இனிமே எங்களுக்கு தேவையானது வாங்கி கொடுத்தா நாங்க குடும்பம் நடத்துவோம், இல்லன்னா நீங்களே பாத்துங்க. ஏய்யா, நீ என்ன கல்யாணம் பண்ணிட்டு வந்து 10 வருஷம் ஆகுது. இரு ஒன்ன நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தனா ஓடி வந்தேன்னு சொல்றேன். ஓடி வந்தேனோ கல்யாணம் பண்ணிட்டு வந்தேனோ வந்து 10 வருஷம் ஆகுது இல்ல. இது வரைக்கும் நீ எனக்கு என்ன செஞ்சிருக்கிற? வீடு வாங்கி தர, தோட்டம் வாங்கி தரேன்னு சொன்ன, ஒன்னாவது செஞ்சிருக்கிறியா? இந்த பொண்ணு வேற வயசுக்கு வர மாதிரி இருக்கிறான், திடீர்னு உட்கார்ந்துட்டா நகை நட்டுக்கு நான் எங்க போறது? ஏய் என்னமோ அந்த பொண்ணு எனக்கு பிறந்த மாதிரி இல்லடி பேசுற. எவனுக்கோ பிறந்ததுக்கு நான் ஏன்டி நகை நட்டு பண்ணி போடணும்? ஏய்யா, என்ன கூட்டிட்டு வரும்போது என்ன சொல்லி கூட்டிட்டு வந்த? நான் அரசியல்வாதி, என் புள்ள வேற ஓம் புள்ள வேறன்னு பிரிச்சு பார்க்க மாட்டேன்னு சொல்லிதானே கூட்டிட்டு வந்த. இப்போ ஓம் புள்ள வேற என் புள்ள வேறன்னு பிரிச்சு பேசுறியே, அரசியல்வாதி புத்திய காட்டிட்டியே. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு நான் உசுரோடு இருக்கணுமா? அதை விட மண்ணெண்ண ஊத்திட்டு செத்து போயிடுறேன். இதோட 100 தடவை சொல்லிட்டேன். ஒரு நாளாவது செத்தியாடி? உன்னை பத்தி எனக்கு தெரியாதாடி. என்ன பண்றது, மானத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருக்க. ஏய் மானத்தை பத்தி நீ பேசாத. உனக்கு வீடு தானே வேணும், அதோட நிறுத்திக்க. கூடி சீக்கிரம் இந்த வீட்டையும் உன் பேருக்கு எழுதி வைக்கிறேன். ஆமா, அடுத்தவங்க வீடு நம்ம வீடு ஆயிடுமா? ஹேய், நான் ஒரு அரசியல்வாதி. அர்த்தம் இல்லாம இந்த ஏரியாவுக்கு குடி வருவனா? கிழவு இருக்கானே அவனுக்கு 4 வீடு, புள்ளை இல்லாத சொத்து. மண்டை போட்டான்னு வையி, கொள்ளிய வச்சுட்டு மொத்த சொத்தையும் வளைச்சிருவோம். ஏண்டி டிவி கிரைண்டர் எல்லாம் வாங்கிட்டியா? ஆமாங்கா, இந்த இத கொண்டு உள்ள வை. அந்த ஆளை எதிர்பார்த்தா இதெல்லாம் வாங்க முடியாதுக்கா, அதனால தான் நானே போய் எல்லாத்தையும் வாங்கிட்டேன்.
கொஞ்சோண்டு பணத்தை கட்டிட்டு மீதி பணத்தை மாசம் இன்ஸ்டால்மெண்ட்ல கட்டலான்னு பிரதர் தான் வாங்கி கொடுத்துச்சு. கொடுங்கண்ணே. என்னண்ணே என்னண்ணே 2 ரூபா கொடுங்க, 10 ரூபா கொடுங்கண்ணே. நான் ஒரு அரசியல்வாதி, நானே இந்த ஏரியாவுல இன்னும் வசூல் ஆரம்பிக்கல, அதுக்குள்ள இவனுக்கு ஆரம்பிச்சுட்டானுங்களா? தேங்க்யூ. ஏய் படங்க. இந்த ஆளு எதுக்கு நம்மள கூப்பிடுறான் தெரியலையே. சரி வா அவன்கிட்ட வசூல் பண்ணுவோம். வேணாப்பா, அவன் ரொம்ப விவரமா ஆளு. வந்த அன்னைக்கு என்ன கை வச்சுட்டான். வேணா நீ போ, நாங்க போய் வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வாடா நான் பாத்துக்கிறேன். ஏன் கூப்பிட்டீங்க? அங்க என்னடா பண்றீங்க? வசூல் பண்றான். டேய், அது தெரியுதுடா, எதுக்கு பண்றீங்கன்னு தான் கேக்குறேன். இங்க குடியிருக்கவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பொதுநல சங்கம் வச்சிருக்கோம். அங்க பாத்தீங்களா, அவர்தான் எங்க தலைவர். பேரு வள்ளுவர் தாசன். இதுக்கு முன்னால தமிழ்நாடு போக்குவரத்து தொழிலாளர் சங்க தலைவரா இருந்தாரு. சரி ஒத்துரா. யார் அந்த காவி துண்டு போட்டு நிக்கிறானே அவனா? அது காவி கலர் இல்லைங்க, சிவப்பு கலர். எத்தனை கட்சியை நாங்க ஆரம்பிச்சிருக்கோம், எத்தனை கட்சியை நாங்க உடைச்சிருக்கோம், எத்தனை கலர் நாங்க மாத்திருக்கோம். கலரை பத்தி என்கிட்ட நீ பேசுற? ஓடா. டேய், அது ஏன் ஓடுறா? படுவா, அங்க போய் உட்கார். இந்தாங்க, இது சரியில்லை. ஏங்க அடிச்சீங்க? டேய் நாயே, நீ ரொம்ப ஓவரா பேசுற. போடா. பெரியவரே வாங்க. என்னைய நினைச்சிட்டு இருக்கீங்க? இவன் அப்படித்தான் சுய வேலை வாய்ப்பு திட்டம் ஒண்ணு ஆரம்பிச்சு பொம்பளைகளை கவர் பண்ணிட்டு இருக்கான். நீ ஒரு மூலையில சங்கத்தை ஆரம்பிச்சு உண்டியல் குலுக்கிட்டு இருக்கிற. இப்படி ஆளாளுக்கு ஒண்ணு செஞ்சிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் இந்த ஏரியாவில் அரசியல்வாதின்னு ஒருத்தர் எதுக்கே இருக்கிறது? அப்புறம் எனக்கு என்ன மரியாதை? தம்பி, நம்ம ஏரியாவுல லைட் சரியா எரிய மாட்டேங்குது, கொசுக்கடி தாங்கல, தண்ணி ஒழுங்கா வரமாட்டேங்குது. இத பத்தி எத்தனையோ தடவை கவர்மெண்ட்டுக்கு பெட்டிஷன் எழுதி போட்டோம். அவங்க கண்டுக்கிற மாதிரி தெரியல. அதுக்காக நம்ம சும்மா இருந்துட முடியுமா? அதனால வீட்டுக்கு கொஞ்சம் பணம் கலெக்ட் பண்ணி இந்த குறைகளை நாமே நிவர்த்தி பண்ணிக்கலாம்னு பாக்குறோம். ஓஹோ, பொதுமக்கள் கிட்ட நல்ல பேர் வாங்கி அப்படியே ஆட்சி பிடிக்கலாம்னு பாக்குறீங்களா? இந்த பாரு, இந்த ஏரியாவுல நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. ஆட்சியை பிடிக்கிறது எங்க எண்ணம் இல்லைங்க. உங்கள மாதிரி அரசியல்வாதிகள் செய்யாம விட்டதை நாங்க செய்யலாம்னு நினைக்கிறோம். ஏயா, ஒரு இந்து, ஒரு கிறிஸ்டின், ஒரு முஸ்லீம் 3 பேர் ஒன்னா சேர்ந்துட்டு நாட்டுல கலவரத்தை உண்டு பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா? கலவரத்தை உண்டு பண்ணறதுக்காக நாங்க எல்லாம் ஒன்னா சேரலப்பா. இந்த ஏரியாவை நல்லது பண்ணுங்கிறதுக்காக ஒன்னா சேர்ந்திருக்கோம். இத பாரு, நான் கோயிலுக்கு போறது ஹிந்து, இவன் சர்ச்சுக்கு போறது கிறிஸ்டியன், இவன் பள்ளிவாசல் போறது முஸ்லீம். மத்த நேரத்துல நாம எல்லாரும் ஒண்ணு. மதங்கிறது தோல்ல கிடக்கிற துண்டு மாதிரி. பொது பிரச்சனைக்கு இது தடையா இருக்கும்னா துண்டை தூக்கி எறிஞ்சிட்டு பிரச்சனையை தான் கவனிப்போம். ஓகே, நடந்தவைகள் நடந்தவைகளாகவே இருக்கட்டும், இனிமேல் நடக்க போவைகள் நல்லவைகளாகவே இருக்கட்டும். அப்புறம் இவ்வளவு நேரம் கலெக்ஷன் பண்ணீங்களே, மொத்த காசு என்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் நம்ம கட்சியில் சேர்ந்துங்க. மருகவேண்டி, என்ன போகும்போது நாங்க உங்க கட்சியில மெம்பரா சேர்றது இருக்கட்டும், முதல்ல நீ குடியிருப்பு இல்லாத சங்கத்துல மெம்பர் ஆகிறதுக்கு வழியப்பாரு. டேய், என்ன போடலங்க சங்கம், அந்த சங்கத்துல நான் சேரணும். சேரலன்னா என்ன பண்ணுவீங்க? தண்ணி வராது, பால் வராது, ரேஷன் வராது, கரண்ட் வராது. மொத்தத்துல நீ இந்த தெருவுல குடியிருக்க முடியாது. யாரையா இவன்? நம்ம கட்சிக்காரனா? இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லையே. நான் மட்டும் என்ன பார்த்தா இருக்கேன்? எவனோ பைத்தியக்காரன் தீய வச்சுட்டு செத்து போயிட்டான். அவனை நான் தியாகி ஆக்கிட்டேன். ஜனங்க கேட்டா என்னையா யோ, சொல்றது? ஜனங்களுக்கு நாம சொன்னா தானே தெரியும். நீ பேசாம திரையா. அண்ணன் மயிலை மதிவேந்தன், அண்ணன் அஞ்சாவது சிங்க மருகுபாண்டி, அண்ணன் தியாகி சுடலை. அண்ணன் சுடலை அவர்கள் ஏறத்தாழ 20 ஆண்டு காலம் நம்மோடும் நம் கட்சியோடும் உடலும் உயிருமாக பணியாற்றிவிட்டு நம் கட்சியின் கொள்கைக்காக தீக்குளித்து வீரமரணம் எழுதி இருக்கிறார். அன்னாரின் தியாகத்தில் இருக்கும் பொழுது என்ன செய்ய குமுறுகிறது. அடடே வாங்க, இந்தப்பா இவங்க எல்லாம் நம்ம ஏரியாக்காரங்க. வாங்க. முந்தா நாள் இவங்களை சந்திச்சு நம்ம கட்சியில சேரும்படி ஒரு லட்சம் அடிச்சேன். என் பேச்சுக்கு மரியாதை கொடுத்து வந்திருக்காங்க. டேய், பாம்புல இவங்க பேரெல்லாம் எழுதிட்டு இவங்களை கட்சியில சேர்த்துக்க. நான் கட்சியில சேர்றதுக்காக இல்ல, எம்எல்ஏ பார்த்து இந்த மனுவை கொடுத்துட்டு போறதுக்காக வந்திருக்கேன். ஐயா, அந்த ஆள் படிக்காதவன், கை நாட்டுன்னு தெரிஞ்சு நீ மனுவை கொடுத்து கேவலப்படுத்தவன் வந்திருக்க. யோ, என்னையா இதெல்லாம் பப்ளிக்ல பேசு? என்னையா பப்ளிக்? நீ படிக்காதவன் ஜனங்களுக்கு தெரியாதா என்ன? நம்ம வாழ்க்கை தான் திறந்த புத்தகமாச்சே. சரி சரி, நீ ஒத்து. பெரிய தொல்லையா போச்சு. நீங்க கொடுங்க. வாங்கி படிச்சிட போறியாக்கும். பாத்துட்டு அப்படியே நிப்ப. ஆமா, உங்களுக்கு என்ன பண்ணணும்? நீங்க கான்ட்ராக்ட் எடுத்து கட்டின பள்ளியோட கட்டடம் சரியா கட்டாதனால இடிஞ்சு விழுந்து 2-3 குழந்தைகளுக்கு அடிபட்டு போச்சு. அது சரி, அதுக்கு இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? அடிபட்ட குழந்தைகளுக்கு நஷ்டஈடு கொடுக்கணும். இடிஞ்சு போன பள்ளிக்கூட கட்டடத்தை உடனே கட்டி கொடுக்கணும். அது மட்டும் இல்ல, கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் சரியா நடக்க மாட்டேங்குது, அதை ஒழுங்கா நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். இங்க பாருங்க, ரேஷன் கடைக்கு போனா சரியா அரிசி கொடுக்க மாட்டாங்க, கிருஷ்ணகிரி கொடுக்க மாட்டாங்க. அதை விட கவர்மெண்ட் ஆட்சிக்கு போனா ஒரு நல்ல மண் தர மாட்டீங்கன்னா நீங்க ஒரு எம்எல்ஏ இதெல்லாம் கேட்க வேண்டாம். இத பாரு தம்பி, நீ சும்மா இருப்பா, நான் பேசிக்கிறேன். டேய், அத பத்தி கேட்க நீ என்ன ஸ்டேட் கவர்மெண்டா சென்ட்ரல் கவர்மெண்டா? அப்ப அந்த ரெண்டையுமே ஓட்டு போட்டு உருவாக்கின ஜனங்களை இவங்க கேட்காம யாரு கேட்பாங்க? யோ, ஓட்ட பத்தி நீ பேசாதயா. ஓட்டு இவனுக்கு சும்மா வாயா போட்டானுங்க. மார்வாடி கிட்ட 10 வட்டிக்கு வாங்கி தலைக்கு 25-30 வாங்கிட்டு போட்டானுங்க. அது மட்டுமா, 2 ஒரு சாராயம் அனுப்பணுமா இல்லையா? டேய், ஓட்ட நீங்க போட்டேன்னு சொன்னதை விட ஓட்ட வித்தேன்னு சொல்லுங்கடா. இன்னும் 5 வருஷத்துக்கு ஓட்ட பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு யோக்கியதையே இல்லடா. வேணும்னா அடுத்த எலெக்ஷனுக்கு சாமி ஒரு ஓட்டுக்கு 5-10 போட்டு கொடுங்கன்னு கெஞ்சுங்க, நாங்க செய்யறோம்.
அது ஜனநாயக மக்களாட்சி. என்னப்பா? ஆமா இப்படித்தான் சொல்றீங்க. போன எலெக்ஷனுக்கு எங்க ஏரியாவுக்கு பணம் தான் வந்துச்சு தவிர சாராயம் வரவே இல்லைங்க. கொடுத்த பணத்துல கூட இந்த 10 ரூபாய் கமிஷன் எடுத்து கொடுத்தாரு. யோ உங்கள மாதிரி ஆட்கள் இருக்கிறதால ஓட்டுக்கு இருக்கிற மரியாதையே போயிடுச்சு. ஓட்டுங்கிறது 5க்கும் 10க்கும் சாராயத்துக்கும் விற்கிற பொருளாயா? அது மனுஷனோட தன்மான பிரச்சனையா? காசுக்காக ஓட்ட விற்கிறதும் பொண்டாட்டி பொண்ணை விற்கிறதும் ஒண்ணுதான்யா. யோ நீ சும்மாரியா? என்னமோ ஓட்ட நீ தான் கண்டுபிடிச்ச மாதிரி பேசுற. வெள்ளைக்கார கண்டுபிடிச்சா போகும்போது போற போது குடுத்துட்டு போயிட்டான். ஓட்டுனா என்னன்னு போட்டவனுக்கு தெரியாது, வாங்கின இவனுக்கு தெரியாது. நடுவுல நீ ஏன் குழப்புற? யோ ஏதாவது அர்த்தத்தோட பேசுறீங்க? என்னய்யா ஓட்டுன்னு ஒண்ணு இருக்கிறதுனால தான் இவங்க எல்லாம் சட்டம் பேசுறாங்க. ஓட்டே வேண்டாம், எலெக்ஷனை கேன்சல் பண்ணு. ஐயோ எலெக்ஷனே கேன்சல் பண்ணிட்டு நம்ம என்ன பண்றது? மன்னராட்சி கொண்டு வந்துருவோம். நீ ராஜா, நான் மந்திரி, அப்புறம் உன் புள்ள ராஜா, என் புள்ள மந்திரி, அப்படியே பரபரப்பரையா வந்துருவோம். எவனாவது கேள்வி கேட்டானுங்கன்னா உள்ள முடிச்சு போட்டுருவோம். போடுவீங்க. ஜனங்கள் ஏமாளியா இருந்தா இதுவும் செய்வீங்க, இதுக்கு மேலே செய்வீங்க. முதல்ல இந்த புகாருக்கு பதில் சொல்லுங்க. யோ என்னையா மிரட்டுறீங்க? சொல்ல என்ன பண்ணுவீங்க? எம்எல்ஏ இந்த இடத்த விட்டு போக முடியாது. மறியல் பண்ணுவோம். உங்களுக்கு அவ்வளவு திமிராகி போச்சா? மரியாதை இந்த இடத்த விட்டு போயிருங்க. இல்ல கால் இருக்கிறத கடி கடிச்சு டேய் எவன்டா எம்எல்ஏ செருப்பால அடிச்சவன்? உனக்கு தைரியம் இருந்தா இன்னொரு செருப்பால அடிச்சா பார்க்கலாம். மறுபடியும் அடிக்கிறாயா? டேய் வடிச்சியா உள்ள செருப்பு நான் பாத்துக்கிறேன். யோ என்ன செருப்படி வாங்குறதுக்கு நீங்க கூட்டு வந்தியா? போலீஸ் இன்னையா பண்ணிட்டு இருக்கீங்க? அடிச்சு நொறுக்குங்கயா. போய் நொறுக்குங்கயா. என்ன அது? எம்எல்ஏ ஒளிய நீங்க காக்கி சட்டை, நானும் காக்கி சட்டை. சொன்னா கேளுங்க. விடியா ஏயா நியாயம் கேட்க வந்தவங்களே இப்படி போலீஸ் விட்டு அடிச்சு துரத்துறீங்களே, நீங்க எல்லாம் ஒரு எம்எல்ஏவா? யோ நீ ரொம்ப ஜாஸ்தி பேசுற. இந்த வண்டியில ஏத்துங்க. 6 மாசம் உள்ள போயிட்டு வந்தா புத்தி வரும். யோ நீங்கெல்லாம் இதுக்கு ஒரு நாளைக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும். சட்டசபைக்கு போறவன் நீங்க கூட்டு வந்து அசிங்கப்படுத்திட்டேயா? ஒத்தியா? யோ இரியா, சட்டசபைக்கு போறேங்கிற செருப்பு விட்டு போறிய, அங்க இதான் முக்கியம். நீயே வச்சுக்கோ. யோ வேட்டி இரு கட்டி போ. அங்க உருவுறானுங்களா? கட்டி போட்டுருக்கல. அங்க பொம்பளை எம்எல்ஏக்கள் ஜாஸ்தி. சின்ன நான் ஒரு அரசியல்வாதி இந்த ஏரியாவில் இருக்கிறேன். கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம கலாட்டா பண்றேன். வாங்கின கடனை கேட்க வந்தா அடிக்க வர்றாங்க. டேய் திருப்பி கொடுத்துறல. அப்படிடா. ஓ போயா. டேய் மறுபடியும் பேசுற நீ? ஆளாளுக்கு அடிக்கிறீங்க. எங்க முதலாளி கிட்ட சொல்லி என்ன பண்ற பாருங்களா? டேய் உங்க முதலாளி கடையில கொளுத்தி போடுவேன். அம்மா என்ன தலைவரே? ஏறவன் இதான் தகராதா? உங்ககிட்ட என்ன கலாட்டா பண்ணனா? எங்கிட்ட கலாட்டா பண்ணிட்டு இவன் உயிரோட போயிட முடியுமா? இந்த பக்கத்து ஃபேமிலி தான் தகராறு பண்ணிருக்கான். என்னப்பா படிச்ச ஆளா இருக்கிற, ரோட்ல வந்து சண்டை போடுறிய, அசிங்கமா இல்ல? போப்பா, இந்தமா கூட்டிட்டு போ. வர வர நம்ம ஏரியா ரொம்ப கலீஜியா போச்சுப்பா. ஏங்க யாரு எப்படி போனா நம்மளுக்கு என்ன? நீங்க ஏன் தலையிடுறீங்க? போங்க. நான் ஒரு அரசியல்வாதி. இந்த ஏரியாவில் நான் இருக்கும்போது பொறுக்கி தரமா சண்டை போட்டா என்ன என்ன நினைப்பாங்க? இவனுக்கு எல்லாம் ஒரு முடிவு கட்டுறேன். சார் அந்த ஆளு நடக்கிறான் சார், நீங்க போங்க போங்க சார். வர வர வாழ்க்கையில நிம்மதி எல்லாம் போச்சு. சார் மூக்குன்னு இருந்தா சளி இருக்கத்தான் செய்யும். அந்த மாதிரி குடும்பம்னு இருந்தா பிரச்சனை இருக்கத்தான் சார் செய்யும். உங்க முண்டாட்டி எவ்வளவு தங்க சார்? என் முண்டாட்டில வந்து நீங்க ஒரு நாள் குடும்பம் நடத்தி பாருங்க பாப்போம், முடியுமான்னு. அங்க இங்கன்னு வேலைக்கு போய் 4 காசு சம்பாதிச்சா எல்லாம் சரியா போகும் சார். அட எவன் வேலை தரான்? நானும் யாராவது ஆபீஸ்ல. சார் எனக்கு இப்பதான் சார் நினைவு வருது. என் கூட வேலை பார்க்கிற ஒரு ரிச்சாக்காரன் ஒரு இடத்துல வேலை இருக்குன்னு சொன்னான். என்ன பிராந்திகர வேலையா இருக்கேன்னு பாக்குறேன். அது போக நம்ம எம்எல்ஏ ஃபேக்டரியா. அட போயா, மனுஷ முக்கியம் இல்ல, பணம் தான் வாழ்க்கை நாடுறதுக்கு அப்புறம் எவன் கம்பெனியா இருந்தானா எந்த வேலையா இருந்தானா அட்ரஸ் கூட நான் போய் பாக்குறேன். அப்புறம் என்ன, இப்பவே அட்ரஸ் வாங்கி கொடுத்துறேன், இன்னைக்கே போய் வேலை சேர்ந்துருங்க. நான் போய் இந்த கஞ்சி எடுத்துறேன். உனக்கு நான் வேலை கொடுக்கறேன். ஏன் தெரியுமா? எதையும் மறைக்காம உள்ளது உள்ளபடியே சொன்ன பார். அதனால அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஆனா இது கொஞ்சம் கேஷ் ஸ்டீலிங் உள்ள ஒரு வேலை. இதுக்கு உங்க ஏரியால யாராவது பெரிய ஆளுங்க செக்யூரிட்டி கொடுத்தா நல்லா இருக்கும். உன்னால முடியுமா? சார் எனக்கு அப்படியெல்லாம் யாரையும் தெரியாது சார். சார் எனக்கு வேலை மட்டும் இல்லைன்னு சொல்லாதீங்க சார், நான் ரொம்ப சின்சியரா இருப்பேன் சார். ஐயோ உன் மேல சந்தேகப்பட்டு சொல்ல கண்ணே. கம்பெனி ரூல்ஸ்னு ஒண்ணு இருக்க, அதுக்காக தான் சொல்றேன். சார் என் குழந்தை குட்டிகள்லாம் பட்டியா இருக்காங்க சார். சார் இந்த வேலை மட்டும் எனக்கு இல்லைன்னு சொல்லாதீங்க சார். அதான் இல்லன்னு சொன்னா போகலாம்ப்பா. யோ நீயா, நீ எங்க இங்க வந்த? ஏன்பா இவர் ஏற்கனவே உனக்கு தெரியுமா? நம்ம பக்கத்து வீட்டுக்காரருப்பா. இது வேலைக்கு வந்தியா? ஏப்பா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருந்தா நானே வேலை வாங்கி கொடுத்துருப்பேன். இவர் யுவர் அப்பாயிண்டட். டேய் இவர் வேலைக்கு சேர்த்துக்கடா. நான் மட்டும் என்ன வேலை போட்டு கொடுக்க மாட்டேன் நான் சொன்னேன். கம்பெனி ரூல்ஸ் இருக்குதே அதை சொன்னேன். சரி நீயே சொல்லிட்ட, அப்புறம் என்ன? அப்பா இதுல 5000 ரூபாய் காசு இருக்கு, அட்வான்ஸா வச்சுக்க. நாளையில இருந்து வேலைக்கு வந்துரு. போயிட்டு வா.
ரொம்ப நன்றி சார். தம்பி, ஒரு முக்கியமான விஷயம். நம்ம பிசினஸ் பிராந்தி பிசினஸ். சில சமயத்துல ஆபீஸ்ல வேலை இருக்கும், சில சமயத்துல சரக்கு எடுத்துக்கிட்டு லாரியில போயிட்டு வர வேண்டியது இருக்கும். சார் எனக்கு டிரைவிங் கூட தெரியும் சார். நீங்க என்ன வேலை சொன்னாலும் நான் செய்யறேன் சார். தரையை துடைக்க சொன்னா கூட நான் துடைக்கிறேன் சார். இந்த தரையை துடைக்கிறேன்னு சொன்ன பார், அங்கதான் நீ பெரிய ஆளா வருவ. போயிட்டு நாளைக்கு வேலைக்கு வா. போ. இந்த ஆளுக்கு நான் அப்பவே சொன்னேன் கவர்மெண்ட் வேலையில இருந்து பட்டி கிடந்து சாகாதேன்னு. சரி, பக்கத்து வீட்டுக்கார வழி அனுப்பிட்டு வந்துடுறேன். இந்தப்பா உன் பேர் என்ன? டேய், பாலேஸ் கப்பைஸ் கோனைஸ், கோனைஸ் கப்பைஸ் பாலேஸ். போனா வராது, பொழுது போனா சிக்காது. ஐஸ் 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 ஐஸ். பாலை சாப்பிட்டா படிப்பு வரும், கப்பை சாப்பிட்டா கல்யாணம் ஆகும், கோனை சாப்பிட்டா குழப்பம் வரும். சீ, குழந்தை வளர்க்கும். ஐஸ் வாங்கிக்க, மற்ற காசு கூட இருந்தா நீ வாங்கிக்க. அங்கிட்டு வாங்க. ஐஸ் என்னையா அது? கப்பை சாப்பாடு சார். என்ன சார்? என்ன பீட்ரு, ஆட்டோ வச்சிருந்தா இப்ப ஐஸ் வித்துட்டு இருக்க, என்னாச்சு? அதை ஏன் சார் கேக்குறீங்க? பிள்ளைய பெத்தவங்க பிய்ய திங்கன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி ஆகி போச்சு சார் என் வாழ்க்கை. ச்சே, என்னையா சொல்ற? வேண்டாங்க வேண்டாங்க, என் பொண்டாட்டி ஆட்டோ வித்து பிள்ளைய கான்வென்ட்ல சேர்த்து விட்டான். இப்ப நடு ரோட்ல ஐஸ் வண்டி தள்ளிக்கிட்டு இருக்கேன். அந்த பைபிள் 2 வகுப்பு போறதுக்குள்ள பிச்சை எடுத்தாலும் எடுப்ப போல் இருக்கு சார். சத்தியமா சொல்றேன் சார், வெள்ளக்காரன் நம்ம நாட்டை விட்டு போயிட்டான் சொல்றாங்க சார். அது சுத்த போய். இங்கிலீஷ் கான்வென்ட்ங்கிற பேர்ல பீஸ் வாங்கி சுரண்டி தின்னுக்கிட்டு இருக்கா சார். இது யாருக்காவது நாட்டுல புரியுதா சார்? நான் இது என்னைக்கு யோசிக்க ஆரம்பிச்சேன் தெரியுமா உங்களுக்கு? சரியா, இவ்வளவு கஷ்டப்படுறியே, ஒரு வாட்டி என்ன வந்து பாத்துக்கலாம்ல. எதுக்கு சார்? நீங்களே கஷ்டப்பட்டு இப்பதான் மேல வந்திருக்கீங்க, இல்ல நான் வேற உங்களை கஷ்டப்படுத்தணுமா? அதெல்லாம் கிடைக்கட்டும்யா. நாளைக்கு காலையில என்ன ஆபீஸ்ல வந்து பாரு. எதுக்கு சார்? ஒண்ணும் பேசாத, வந்து பாரு. எதுக்கு வர சொல்றாரு? வயசு ஏற ஏற சும்மா ஜிவ்விட்டு இருக்காயா. இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. நீ பார்த்து வேலைக்கு சேர்த்து வச்சவன் இப்ப காரு பங்களான்னு வசதியா இருக்கிறான். நீயும் 20 வருஷமா அவர்கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற. என்னத்தை செஞ்சாரு பெருசா? இன்னும் வாடகை வீடுதான். அதுக்கு என்ன பண்றது? அந்த நாய் 4 எடுத்து ஜாஸ்தியா படிச்சிருச்சு, சில சரக்கு எல்லாம் செய்யறான். அந்த எம்எல்ஏ என்ன பெருசா படிச்சாரு? உனக்கு கேட்டு வாங்க துப்பு இல்ல. உன்னை நம்பி வந்திருக்க பாரு. ஏன் இனிமே வேற எவனையாவது நம்பி போறியா? எப்ப உன்னை நம்பி வந்தேனோ அப்பவே எல்லாம் போச்சு. இனிமே அவன் சீண்ட போறான். தெரியுது இல்ல, எனக்கு மட்டும் ரோஸ் இல்லையா? பழகிட்டானு பாக்குறேன். சந்தர்ப்பம் கிடைக்கிட்டு அந்த நாயை நான் வச்சுக்கிறேன். இந்த நேரம் பார்த்து அடம் பிடிக்காத. எதிர்கட்சியார் பார்த்து என்ன நினைப்பா? வாடினா ஒண்ணும் குறைச்சல் இல்ல, வேணா விட்டுடு. ஐயா, பெரியய்யா கம்பெனி இழுத்து மூடுறதாவே முடிவு பண்ணிட்டாருங்களா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நாமளே புதுசா ஒரு ஃபேக்டரி ஆரம்பிக்க போறோம். யாரும் எதுக்கும் கவலைப்பட வேணாம். ஐயா, எங்க வயிற்றுல எல்லாம் பாலை வாத்துட்டீங்க. ஐயா, எங்க குழந்தை குட்டியெல்லாம் உங்களை காலங்காலத்துக்கு வாழ்த்தும் ஐயா, வாழ்த்தும். மேனேஜர் ஐயா, சின்னையா, சின்னையா. நிறுத்துங்களா. காக்கா கூட்டங்க. ஒருத்தனுக்கு பதவி உயர்வு கிடைச்சிட கூடாது, கோசம் போட்டே கவுத்துருவீங்களே. சார் யார் தெரியுமா? முன்ன மாதிரி மேனேஜர் இல்ல, புதுசா ஆரம்பிக்க போற கம்பெனியுடைய ஒன் ஆஃப் த பார்ட்னர். நான் அவருடைய பர்சனல் பிஏ. இனிமே எதுவா இருந்தாலும் நீங்க என்னத்தான் கான்டாக்ட் பண்ணணும். சார் நீங்க போங்க. அண்ணன் மருகுபாண்டி பிஏ வாழ்க! அண்ணன் மருகுபாண்டி பிஏ வாழ்க! யாரு வாழ்கன்னு சொன்னது? நாங்க தானே. ஆளுக்கு 5 ரூபாய் எடுத்துங்க. சரி, இந்த பின்னால வாழ்கன்னு சொல்ல பாரு. அந்த நாய்களை எல்லாம் துரத்தி விட்டுரு. வண்டிகள் இப்ப ஃப்ரீயா தான் இருக்கு. எல்லாத்தையும் மெக்கானிக்கல் விட்டு சரி பாத்துருங்க. இந்த பிரேக் டவுன் வச்சு பாருங்க, அந்த வண்டியை சரி பாத்துருங்க. அதெல்லாம் பாத்துக்குவாங்க. உடம்ப நல்லா வளர்த்து வச்சிருக்கானுங்களே. டேய், இவன் ஐஸ் வந்து பையனாச்சு, எங்க வந்தா? இவர்தான் நம்ம டிரைவர். என்னது டிரைவரா? ஐஸ் வண்டி தள்ளுறதுப்பா, இது இன்ஜின் ஓட்டுறதாச்சே. எங்கடா ஒரு 10 அடி ஓட்டு பாப்போம். ஐயோ, இந்த நாயை நம்பி எப்படி உட்கார்றது? ஏம்பா, இவன் ஐஸ் வித்த பையன் டிரைவரா போடாதேன்னு முதல்ல சொன்ன கேட்டியா? பாரு, எது எங்க இருக்குன்னு தெரியாம தேடிட்டு இருக்கான்பா. டேய் ஐஸ் வண்டி, உயர கையில புடிங்கி விட்டுறாதடா. என்ன அப்படியே நகர்த்திட்டே போலான்னு பாக்குறியா? யோ, போல டோர் ஒழுங்கா சத்தியா. கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசுறானே. ஒரு நல்ல டிரைவரா கிடைச்ச உடனே இந்த நாயை டிஸ்மிஸ் பண்ணி. டேய் ஐஸ் வண்டி, இத தூக்கிட்டு வா. ஹலோ, வண்டி ஓட்டுறது ஒண்ணுதான் என் வேலை, இந்த பொட்டி சட்டி தூக்குறதா உன் வேலை. டேய், நான் யார் தெரியுமா? அவருக்கு பிஏ. பிஏன்னா எங்க ஊர்ல என்ன அர்த்தம் தெரியுமா? எடுபுடி. உங்க ஊர் என்ன பெரிய ஜெனிவாவா? உலக சமாதானம் பேசுற ஊராடா? தொலைச்சு விடுவோம் படுவா. இந்த மிரட்டர் வேலையெல்லாம் வச்சுக்கிட்டு ஐயாட சொல்லி வேலைக்கே வேட்டு வச்சிருவாமா.
ஒரு லட்சியத்துக்காக ஐஸ் வண்டிக்காரங்கிட்ட எல்லாம் நான் பயப்பட வேண்டியதா இருக்கு. எதிர்கட்சிக்காரன் பார்த்தா என்ன நினைப்பான்? ஏங்க நாளைக்கு பிரபுக்கு பிறந்த நாள். அந்த வீட்டுல இருக்கும்போது அவன் ஆசைப்பட்ட ஒரு கேக் கூட வாங்கி கொடுத்து அவன் பிறந்த நாளை கொண்டாட முடியல. இப்பதான் நமக்கு நல்ல வசதி வந்துடுச்சுல, நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாரையும் கூப்பிட்டு கொஞ்சம் நல்லா கொண்டாடலாம்னு நினைக்கிறேன். நான் என்ன வேணான்னு சொல்ற மாதிரி இல்ல பேசுறேன். 10,000 ரூபாய் நான் 20,000 ரூபாய் செலவு பண்ணு, ஜாம் நடத்து. ஓகே? ஆமா, ஜாம்னு சொல்லிட்டு அப்புறம் நீங்க வராம இருந்துடாதீங்க. ஏதோ ஒரு நாள் சாப்பாட்டுக்கு வரல, அதுக்காக குழந்தை பர்த்டேக்கு வராம இருப்பானா? யாருக்கு, பொண்ணுக்கா பையனுக்கா? பையனுக்கு தான். என்னமா ஒரு மாதிரியா பாக்குற? அண்ணா திடீர்னு வீட்டுக்கு வந்துட்டேன்னா இனிமே அடிக்கடி நான் இந்த வீட்டுக்கு வருவேன். தம்பிக்கு நான் தான் பிஏ, பர்சனல் ஆலினால் ஐயம் தான். உட்காருங்க, சாப்பிடுங்க. ஐயே, வெஜிடேரியன் எனக்கு பிடிக்காதம்மா. நமக்கு எப்பவுமே இந்த கடிக்கிறது ஒடிக்கிறது தான் பிடிக்கும். நாங்க 2 பேரும் தான் மினிஸ்டர் பார்க்க போறோமே, போற வழியில ஒரு நல்ல ஹோட்டலா பார்த்து கடிச்சுக்கிறோம். ஏங்க மினிஸ்டர் பார்க்கவா போறீங்க? ஆமா. உங்களை கூட்டிட்டு போய் பசங்களுக்கு Dress வாங்கி கொடுக்கலாம்னு நினைச்சேன். ஷாப்பிங்லாம் நான் வரணுமா? எவ்வளவு பெரிய பொறுப்பு வச்சு அலைஞ்சிட்டு இருக்கேன், கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேறியா? என்னைக்கே ஒரு நாள் தான் வீட்டுல இருக்கீங்க, இன்னைக்கு எங்க கூட வரக்கூடாதா? அம்மா, தம்பி முன்ன மாதிரி சாதாரண மேனேஜர் இல்ல, புதுசா நாங்க ஆரம்பிக்க போற ஃபேக்டரியில ஒன் ஆஃப் த பார்ட்னர். இவரை நம்பி பல கோடி ரூபாய் நான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். நான் எம்எல்ஏவும் சேர்த்துதான். இதுல மட்டும் சக்சஸ் பண்ணிட்டாரு. அடுத்த வருஷம் உங்க குழந்தைங்க பிறந்தநாள் இந்தியாவில் இல்ல, லண்டன்ல தான். நான் கூட ஃபேமிலியோட சுவிட்ச்ல செட்டில் ஆகலாம்னு பாக்குறேன். இந்தியா கிளைமேட் நமக்கு ஒத்து வர மாட்டேங்குது. வர்மா, தம்பி அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணாத. மிஸ்டர் சிவராமன், நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு மினிஸ்டர் போய் பாருங்க. வர்மா, லிஸ்ட் கொடு. பிறந்த நாளைக்கு என்ன வேணுமோ அதை நான் ஏற்பாடு பண்றேன். இதெல்லாம் ஒரு லட்சியத்துக்காகத்தான். இந்தப்பா, இந்த பால் கடை இங்க கொடு. ஏய், நீயா என்னடா வெள்ளஞ்சுல நிக்கிற? ஐஸ் வைக்க போல. அதெல்லாம் எப்பயோ விட்டு இப்ப சிவராம் சார் வேலைக்கு சென்றா. நீ அந்த எம்எல்ஏ கோஸ்ட்ல சேர்ந்துட்டியா? உருப்பட்டாப்லதான். நான் எதுக்கு அவரோட சேர்றேன்? இவர்கிட்ட வேலை வாக்குறேன். எதுக்கும் ஜாக்கிரதை யாரு? இந்த பால் கடை இங்க கொடு. அயோக்கிய பசங்களா, திருட்டு பசங்களா, துரோகி பசங்களா, என்னடா 2 பேரும் கூடி கூடி பேசுறீங்க? என் சொத்தை எழுதிவாங்களான்னு பாக்குறீங்களா? அதான் இனிமே என்ன எவனும் ஏமாத்த முடியாதுடா. பத்திரம் என் கையில. என்ன கிழவனுக்கு? நம்ம டுப்பாக்கிற அரசியல்வாதி இல்ல, மருகு வண்டி. இந்த கிழமை விட்டு எழுதி வாங்கிட்டு அல்வா கொடுத்தான். அந்த அதற்குள்ள பைத்து முடிச்சு போச்சு. நீயும் மருகு வண்டி கொஸ்டில இருக்க, கொஞ்சம் ஜாக்கிரதை யாரு? ஏய் பால்காரா, என்ன குல் பேஸ்கார் கூட பேசிட்டு இருக்கிற? குரூப் சரிங்களா? ஏற்கனவே கோச் சேர்ந்தா அந்த சிகப்பு துண்டுக்கார உள்ள கம்பி எண்ணிட்டு இருக்கான். அன்னைக்கு அவனை நீ எஸ்கேப் ஆயிட்ட. இன்னொரு தடவை மாட்டின உன்னை கடா சட்டத்தில் தூக்கி உள்ள வச்சிருவேன். கடா சட்டம் இல்லங்க, தடா சட்டம். அரசியல்வாதி எங்களுக்கு தெரியாதா? நாங்க வைக்கிறதாண்டா சட்டம். இந்த மிரட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம். இது என்ன தெரியுமா? என்னடா? ஆசிடு. ஏற்கனவே அந்த கிழவனை ஏமாத்திருக்க, மரியாதை அந்த வீட்டை எழுதி கொடுத்துரு, இல்ல மூஞ்சி இருக்காது. ஆசிட்ட கையில வச்சுட்டு அலையிறானுங்களே. என்ன பொக்க பக்க குல்பே கடத்தாரு போன வண்டியடா. கொஞ்சம் மரியாதையா பேசு. ஏற்கனவே வச்சிருந்த ஆட்டோவுக்கு 3 வீலு, இதுக்கு 4 வீலு. ஏத்துறா ஒரு எலும்பு கூட மிஞ்சாது. தள்ளு. இன்னும் ஆளாளுக்கு மிரட்டுறானுங்களே. எதிர்கட்சிக்காரன் பார்த்தா ரொம்ப சீப்பா நினைப்பானே. இந்த நாய்களை கரெக்ட் பண்ணா தான் நம்ம வாழ முடியும். வண்டிய என்ன மேல பாக்குற? இரு ஒண்ணு வச்சுக்கிறேன். சார், பிஏ சார். என்னடா வண்டி செல்ப் எடுக்கல, கொஞ்சம் தள்ளி விடுறீங்களா? யார், நானா? பின்ன யார்? நீங்க தான் தள்ளணும். வண்டியில ஏறினதே தப்பா போச்சு. பேசாம ரிக்ஷா வச்சுட்டு போயிருக்கலாம். பொறுப்பேத்துக்கிட்டே. டிரைவர் மூஞ்ச பாரு. வண்டி தள்ளுறதும் இல்லாம இந்த பரதேசி நாயும் சேர்த்து தள்ள வேண்டியதா இருக்கு. தள்ளு. தள்ளியா? தள்ளு. தள்ளு தள்ளு முறப்ப. பிஏ சார். என்னடா குல்பி நாயா? பின்னால தள்ளுங்க. என்ன நம்மள கமலமாடு நினைச்சிட்டானா? முன்னாலே பின்னாலே ட்ரில் வாங்குறானே. தள்ளு தள்ளு. முன்னால நான் போத, நீ பின்னால நீ தள்ளு. தள்ளு. 2-3 தடவை தள்ளியாச்சு. என்ன ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குன்னு சொல்றானே. நெஞ்சு வேற கப்பு கப்புன்னு அடைக்குது. வேணும்னே பழி வாங்குறானா? டேய், இனிமே நான் தள்ள மாட்டேன்டா. பிஏ சார், இந்த ஒரே ஒரு தடவை தள்ளுங்க சார். அவனை முடிச்சிடுறேன். ஐயோ, நம்ம ஏரியாவிலேயே வந்து உயிர் எடுக்கிறானே.
எதிர்கட்சிக்காரன் பார்த்தா என்ன நினைப்பான்? ஸ்டார்ட் பண்ணி தொலை நாயே. ஐயா, அப்பா! டேய், பத்திரம் என் கையில. என்ன எவனும் ஆட்ட முடியாது, அசைக்க முடியாது. டேய், யார் கிட்ட வந்து ஆட்டி காட்டுற? படுவா இல்ல. போட்டா டேய் லூசே, என் பின்னாலே வாடா. டேய் என்ன விட்டா கேக்கல எச்சி விட்டுருக்கு போட்டுருக்க. வெட்டா லாஸ்ட்ல கொடுப்பாங்கடா. பலூன கட்டுறா. டேய் என்ன கீழ மாமா, எப்படி நம்ம அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பரவாயில்லையா? நல்லா இருக்கு. அதான் அஞ்சா சிங்கம். இதை எதிர்கட்சிக்காரன் பார்த்தா கப்புனு குப்புற வந்து மூக்கு உடைச்சுக்குவான். வாங்க. டேய் ஏன் இங்கே நிக்கிறீங்க? வாங்க போங்க, இது நம்ம வீடு மாதிரி. போய் உட்காருங்க. வணக்கம்ப்பா. வணக்கம். நல்லா இருக்கியா? வாங்கப்பா. ஓ. இவன் எப்ப ரிலீஸ் ஆனா? என்ன கேட்காம எப்படி விட்டாங்க? சிஸ்டர். டேய், என்ன சிஸ்டர் மிஸ்டர் போட வெளிய. சரி போ, போய்க்கோ. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, கடைசி வரை யாரோ. அது நான் தான்டா. பிறந்தாளுக்கு வர ட்ரெஸ் ஆடாது. அண்ணே. சரி போ, போல. எல்லா நாயங்களும் ஒரு முடிவோட வந்திருக்குதுங்க. எதுக்குமா வெயிட் பண்றோம்? ஆரம்பிச்சிடலாமே. அவர் வரையில் சொன்னாரு, அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியா? எதுக்கும் போன் பண்ணி பாரு. சரி. இந்த பங்கனை நானே தலைமை தாங்கி நடத்திடுவேன். அந்த தகுதி எனக்கு இருக்கு. இந்த குடும்பத்துக்காக எவ்வளவோ நான் நல்லது பண்ணிருக்கேன். ஒரு சில கூட்டம் எதுவுமே பண்ணாம சமுதாய பணி அது இதுன்னு சொல்லிட்டு அலையுதுங்க. நாட்டுல நல்லதுக்கே காலம் இல்லப்போ. பத்மாமா, சார் ரெடியா இருக்காங்களா? இங்க வாங்க. நேற்று ராத்திரி என் வீட்டுக்காரர் நீங்க தானே கொண்டு வந்து விட்டீங்க? ஆமாமா. என்னைக்குமே குடிக்காதவரு நேத்து ஃபுல்லா குடிச்சிட்டு வந்திருக்காரு. நீங்க தெரிஞ்சவர் தானே, இது தப்புன்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? பத்மாமா, நாங்க வேலை பார்க்கிற இடமும் சாராய குடவுனு. அங்க இருக்கவனுக்கு பூரா முட்டா குடியாரனுங்க. அவனுக்கு ஏதாச்சும் பார்ட்டி கீட்டின்னு சொல்லி ஐயாவுக்கு ஊத்தி விட்டானுங்க. நான் என்னமா பண்றது? ஹலோ. ஹலோ, சிவராமன் சார் இருக்காரா? நீங்க யாரு? நான் அவரோட பிஏ. ஆஹா, பிஏவா? அவரை உடனே ஆபீஸ்க்கு புறப்பட்டு வர சொன்னேன்னு சொல்லுங்க. அவருக்கு வீட்ல வேலை இருக்கு, இன்னைக்கு ஆபீஸ்க்கு வர மாட்டார். இல்லங்க, அவருக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, மினிஸ்டரை பார்க்கணும். கண்டிப்பா வர சொல்லுங்க. ஏய், நான் அவர் பொண்டாட்டி, அவர் வரமாட்டார்னு சொல்றேன். நீ என்னடி அவர் வர சொல்றது? வைடி போன. யார் அவ? அவ பியமா ஐயாவுக்கு உதவி செய்யறதுக்காக பூசா போட்டிருக்காங்க. அவ ஆட்டும், அவ குளுக்கும், அவ துணிமணியும். மொத்தத்துல இந்த தொழிலே எனக்கு பிடிக்கலமா. செல்லா, எனக்கு எம்எல்ஏவுக்கும் 25 இயர்ஸ் பழக்கம். ஒரே பெட்டு, ஒரே தட்டு. அந்த அளவுக்கு எங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அதே மாதிரி சிவராமனுக்கு எனக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அதே மாதிரி உனக்கு சிவராமனுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அதே மாதிரி நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ. அப்புறம் நம்ம எல்லாருமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஃபேமிலி ஆகிடலாம். அதுக்காக தான். கையெடுங்க. என்ன சார் இவர் இப்படி பிஹேவ் பண்றாரு? யோ, ஒரு பொம்பளை கிட்ட எப்படி நடந்துக்கிறது? கொஞ்சம் மாதிரி டீசன்சி வேணாம். சாராய கடையில வந்து டீசென்ட பத்தி பேசுறியா? இப்ப ஓம் பொண்டா டீம் இல்ல, ஏன் பொண்டா டீம் இல்ல. ஸ்டெல்லா ஒரு பப்ளிக் டெலிபோன் மாதிரி. எவன் வேணாலும் காசு போட்டு பேசலாம். வசதி இருக்கிறவன் எஸ்டடியும் பேசலாம், ட்ரங்கானும் புக் பண்ணி பேசலாம். இல்ல செல்லா? யோ, எழுந்திரியா. உன்னை யாரு இங்க வர சொன்னது? கொஞ்சம் மரியாதை எல்லாம் பேச போய வெளில. என்னை வெடிப்பு சொல்ற? ஆமா, ஒன்னதான் போயா. கொஞ்சம் மரியாதை தெரியாத ஆளா இருக்கிய. என்னை இந்த காமோதிலே இருக்க முடியாது. உன்னை அவன் இருக்கணும் இல்ல நான் இருக்கணும். என் மேல கை வைக்க யாரா? செல்லாவ என்ன பேசுறது கேளுங்க சார். செல்லா ஓ பொண்டாட்டியாடா. போடா. பொம்பளை கிட்ட அசிங்கமா நடந்தா அப்படிதான் சொல்லுவாங்க. போடா வெளிய. டேய், நீ எனக்கு கொடுத்த தொல்லைக்கு உன்னை எப்போ நான் வெளியே அனுப்பிச்சிருப்பேன். ஃப்ரெண்டா பழகிட்டேன்னு இத்தனை நாள் மன்னிச்சு விட்டேன். போடா வெளிய. ஏண்டா, இத்தனை வருஷமா உன் கூட உயிருக்கு உயிரா இருந்த என்னை விட நேத்துக்கு வந்து இவன் தான் உனக்கு முக்கியமா போயிட்டானா? ஆமா, இப்ப எனக்கு இவன் தான்டா தேவை, நீ தேவையில்லை. ஏண்டா, என்கிட்டயே நீ டபுள் கேம் விளையாடுறியா? உன்னை நான் பாக்கிறேன்டா.
இந்த பார், நீ ஒரு முல்ல மாறினா நான் ஒரு கேப் மாறி, நீ ஒரு கேடினா நான் ஒரு ரவுடி. இந்தடா நம்ம ரெண்டு பேரும் ஹை ஸ்கூல்ல மீட் பண்ணி காலேஜ்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆனவங்க இல்ல. நீ ஒரு சோடா புட்டினா நான் ஒரு சைக்கிள் செயின். உன்னை நான் பாத்துக்கிறேன்டா டேய். பாத்துக்கடா. இந்த பார், உன்னை பழைய கேரா பிளாட்பாரத்துக்கே கொண்டு வந்து நிப்பாட்டல. என் பேர் மருகு மாட்டி இல்லடா, பாக்குறேன்டா. டேய் போடா. டேய் வாடா பார்க்கலாம். டேய் யோ என்ன அது கத்தி காப்படலாம்? நம்ம என்ன கலட பண்ண வந்தேங்க? எதுக்கு? ஒரு பாதுகாப்புக்கு தானுங்க. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், கொண்டு போய் மிடில் போடுங்க. போயா, நான் போய் பேசிக்கிறேன். போயா போங்க. வாயா புது பார்ட்னர், என்ன அடியாட்களோட வந்திருக்கிற? அந்த பேடி என்கிட்ட தனியா வர பயந்துட்டு ஒன்னு அனுப்பியிருக்கானா? மருகுபாண்டி, நீ என்ன தப்பா நினைக்கிற. நான் அதுக்காக வரல. ஓஹோ, அடிக்கிறதுக்கு ஆளுகளை செட்டப்பா கூட்டிட்டு வந்துட்டு சமாதானம் பேசுற மாதிரி நடிக்கிறியா? ஒன்ன மாதிரி நான் எத்தனை ஆட்களை பார்த்திருக்கிறேன். டேய் எடா அந்த சைக்கிள் செயினை. ரொம்ப நாள் ஆச்சு இதுக்கு வேலை கொடுத்து. மருகுபாண்டி அவசரப்படாத. எம்எல்ஏ உன் பேர்ல வாங்கின லைசன்ஸ் நீ ஏமாத்தி கடத்ததான் என்கிட்ட சொன்னாரு. அதுக்காக நியாயம் கேட்க வந்தேன். ஆமா, அவன் ஒரு ஹரிச்சந்திர, நீ ஒரு சத்தியமா. நியாயம் பேச வந்துட்டியா? போங்கடா போறா. மருகுபாண்டி மருகுபாண்டி, என்னப்பா இது? என்ன ஆச்சு? சார், இந்த அம்மா புருஷ ரவுடிகளை கூட்டிட்டு வந்து என்ன வெட்டிட்டாங்க சார். என் காலையே எடுத்துட்டாங்க சார். என் வாழ்க்கையா வீடா போச்சு சார், வீடா போச்சு. கவலைப்படாத. பாவிங்க, என் வீட்டுக்காரர் இப்படி பண்ணவங்க நல்லா இருக்க மாட்டாங்க. நாசமா போயிடுவாங்க. அவங்க புள்ள குட்டிங்க மண்ணா போயிடுங்க. இந்த பாருமா, அந்த எம்எல்ஏ பேச்சு கேட்டு உன் புருஷன் என்ன இப்படி பண்ணிட்டான். என் உடம்பு மட்டும் குணமாகிட்டு உன் புருஷனையும் அந்த எம்எல்ஏ பழி வாங்காம நான் விட மாட்டேன். மருகுபாண்டி, மத்தவங்களை பழி வாங்கறதுனால எந்த லாபமும் கிடையாதுப்பா. உன்னுடைய இந்த நிலைமைக்கு காரணம் நீயே தான். நல்லவங்களோட சேர்ந்து நியாயமான தொழில் செஞ்சிருந்தா உனக்கு இந்த நிலைமையே ஏற்பட்டிருக்காது. கெட்டவங்களோட சேர்ந்து கேவலமான தொழில் செய்யறவங்களுக்கு எல்லாம் இதுதான் முடிவு. இத நல்லா புரிஞ்சுக்கிட்டு இனிமேலாவது நேர்மையா வாழ முயற்சி பண்ணு. கவலைப்படாதப்பா, உனக்கு உடம்பு சீக்கிரமா குணமாயிடும். ரெஸ்ட் எடுத்துக்க. தம்பி தம்பி, இந்த நிலைமைக்கு நீங்க மட்டும் காரணம் இல்ல. உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கிறதுனாலயோ உங்க மனைவி சிக்கனமா இருக்கிறனாலயோ மட்டும் இந்த பிரச்சனை தீராது. நம்ம மாதிரி நடுத்தர வர்க்கம் நல்லபடியா இருக்கணும்னா அரசாங்கம் முதல்ல விலைவாசியை குறைக்கணும். மக்களுடைய அன்றாட பிரச்சனைகளை தலையிடணும். அப்படி அவங்க செய்ய தவறுனா அதுக்காக நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போராடணும். விலைவாசியை, பஸ் கட்டணத்தை, விலைவாசியை, காசுக்கு, காசுக்கு, இந்த விலைவாசி பிரச்சனை உங்களுக்கு மட்டும் இல்ல, எங்களுக்கும் தான். நாங்களும் உங்களோட சேர்ந்துக்கிறோம் சார். விலைவாசியை, விலைவாசி இல்லங்க, ஒத்துங்கப்பா, ஒத்துங்க. ஏப்பா, நீங்க மட்டும் தான் குடும்பஸ்தனா? நானும் குடும்பஸ்தன் தான். என்னையும் உங்க போராட்டத்தை சேர்த்துங்கப்பா. இனிமே நான் குறுக்கு வழியில வாழ மாட்டேன். ஸ்ட்ரைட் ரூட்ல வாழறத முடிவு பண்ணிட்டேன். அந்த கட்டை கையில கொடு. அதான் ஏற்கனவே 2 கம்பு வச்சிருக்காரு. அப்ப விட்டுரு. அத குடுறா. இத புடி. விலைவாசியை, பஸ் கட்டணத்தை, கல்வி காசு, சாராயம், விலைவாசி, கல்வி காசு, விலைவாசி,